ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. சில பேர் சொல்வதை கேட்டு பல பேருக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம். சிலர் பூஜையில் இந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் என்று சொல்வதை கேட்டு பலரும் குழம்பி போயிருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்திற்கு தீர்வாக தெளிவாக அமைக்கப்பட்டது தான், இடப்பட்டது தான் இந்த பதிவு. அப்படி என்ன ஒரு சந்தேகம்? மக்களை யார் குழப்பியது அப்படின்னு பார்த்தா, இந்த பூக்களை கிள்ளி கிள்ளி பூஜையில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னா, அப்படி ஒரு கான்செப்டோ அப்படி ஒரு விதியோ எதிலுமே கிடையாது, எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது. பொதுவாக இறை வழிபாட்டில் நம்ம பூக்களை 4 இடங்களில் பயன்படுத்துவோம். ஒன்று, சுவாமிக்கு மாலையாக அணிவிப்போம், அதாவது அலங்கரிப்பதற்கு பயன்படுத்துவோம். இரண்டாவது, சுவாமியுடைய திருநாமத்தை சொல்லி போற்றி சொல்லி புகழ்ந்து சுவாமியை போற்றுவதற்கும் துதிப்பதற்கும் அர்ச்சனை செய்வதற்கு பயன்படுத்துவோம். மூன்றாவது, தூப தீப கற்பூரம் சமர்ப்பிப்பதற்கு பயன்படுத்துவோம். நான்காவது, நெய்வேத்தியம் சமர்ப்பிப்பதற்கு பயன்படுத்துவோம். இப்படி 4 இடங்களில் சுவாமிக்கு அந்த இறை வழிபாட்டில் பூக்களை பயன்படுத்தும் பொழுது எங்கே இந்த பூக்களை கிள்ளி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, அனைத்து இடங்களிலுமே கிள்ளி பூக்களை பயன்படுத்தலாம். அர்ச்சனை செய்யும் பொழுதும், இல்லை இந்த நைவேத்தியம் செய்யும் பொழுதும், இல்லை அலங்காரம் செய்யும் பொழுதும் தாராளமாக பூக்களை இதழாக பிரித்து பயன்படுத்தலாம். அப்போது இவங்க சொல்கிறாங்கல்ல சில பேர், பூக்களை கிள்ளி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படி பயன்படுத்தக்கூடாது, அப்படி அது உண்மையா அப்படின்னா, சிறிய பூக்களாக இருந்தால் கிள்ளி பயன்படுத்தக்கூடாது. ஏன் கிள்ளி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, அது சின்ன பூ இருக்கும்போதே சிறுசு தான் அது. அதை போய் கிள்ளி பிச்சு போடுறதுக்கு எதுவும் கிடையாது. இப்போ அந்த மல்லி, முல்லை, இது போன்ற பூக்களை எல்லாம் பிச்சு பிச்சு நம்ம போடுறதுன்னா அது முடியாது. ஏன்னா அது இருக்கதே சின்ன பூ. இதே தாமரை, ரோஜா அல்லது தெச்சிப்பூ இவற்றையெல்லாம் இதழாக பிரித்து தாராளமாக பயன்படுத்தலாம். தெச்சிப்பூவெல்லாம் செண்டு மாதிரி இருக்கும். அந்த பூக்களை ஒவ்வொரு பூக்களாகத்தான் எடுத்து பயன்படுத்த முடியும். இப்போ பெரிய பூக்கள் அனைத்தையுமே நீங்கள் மாலை கட்டுறதுனாலும் சரி, அர்ச்சனை செய்வதாக இருந்தாலும் சரி, அனைத்திற்குமே இந்த பூக்களை உதிர்த்து இதழாக பிரித்து தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ சிலர் சொல்லி கொண்டிருப்பதை போல பூக்களை கிள்ளி பயன்படுத்தக்கூடாது என்கின்ற விதி கிடையாது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம், பூக்களை நாம் கிள்ளி பயன்படுத்தும் பொழுது, அதாவது இதழாக பிரித்து பயன்படுத்தும் பொழுது நகத்தை பயன்படுத்தக்கூடாது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நகத்தை பயன்படுத்தி பூக்களை கிள்ளக்கூடாது. குறிப்பாக இந்த துளசி தளம், வில்வம், இது போன்ற தளங்களையும் மலர்களையும் நிச்சயமாக நகம் கொண்டு கிள்ளக்கூடாது. அதுக்கு என்ன காரணம், நகத்தை கொண்டு கிள்ளக்கூடாது என்று சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுவும் ஒரு மனதால், நம்முடைய மன நம்பிக்கை சம்மந்தப்பட்டது தான். எப்படின்னா, நகமும் முடியும் நாம் அகற்றக்கூடிய பொருள், அகற்றக்கூடிய உடம்பிலிருந்து அகற்றக்கூடியது. அந்த அகற்றக்கூடியதை கொண்டு, அதாவது புறத்தாக்கக்கூடியதை கொண்டு, வேண்டாம் என்று தூக்கி வீசக்கூடியதை கொண்டு நாம் அந்த பூக்களை கிள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோடைய விதிமுறை. மற்றபடி இந்த பூக்களை பிரித்து யூஸ் பண்ணக்கூடாது, இதழாக பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதியிலும் எந்த சாஸ்திரத்திலுமே கிடையாது. தாராளமாக பயன்படுத்தலாம். பொதுவாக ஒரு கேள்வியை வச்சுக்குவோம். இப்போது நம்ம ஒரு 108 திருநாமம் போற்றி சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அல்லது 1008 முறை சுவாமியை போற்றுவோம், போற்றி போற்றி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறோம், நாம சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம பூக்களை ஒவ்வொரு திருநாமத்தை சொல்லி முடிக்கும் பொழுதும் ஒவ்வொரு பூக்களை எடுத்து இட வேண்டும். அப்போது இப்போ தாமரை பூக்களை கொண்டு நம்ம அர்ச்சிக்கலான்னு நினைக்கிறோம். தாமரைப்பூ சாதாரணமாக மார்க்கெட்டில் வாங்கினாலே ஒரு 10 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பூவை ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு 1008 பூ வாங்கினீங்கன்னா 10,000 ரூபா. அனைவராலுமே இந்த செலவை செய்ய முடியும், இந்த பொருட்செலவை செய்ய முடியும்னு சொல்ல முடியாது. அதனால் தாராளமாக நீங்கள் இதழாக பிரித்து பூக்கள் பயன்படுத்தலாம். இப்போ ரோஜாப்பூ இருக்குன்னா அப்படியே அர்ச்சிக்கும் போது உதிர்த்து பயன்படுத்தலாம், தாராளமாக பயன்படுத்தலாம். யாரோ என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும், தயவு செஞ்சு மனசை குழப்பிக்கவே வேண்டாம். நீங்கள் எப்போவும் பயன்படுத்துவதைப் போல் பூக்களை உதிர்த்து பயன்படுத்துங்கள். இப்போ கோயிலில் கொடுத்தோன்னா பிரச்சனை கிடையாது, அவங்க அங்கே இருக்கக்கூடியவங்க, அந்த பூஜை செய்யக்கூடியவர்கள் அதை செஞ்சுக்குவாங்க. ஆனால் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது இந்த குழப்பம் நமக்கு நிச்சயமாக வரும். இந்த குழப்பத்தை இன்றோடு கைவிட்டு விடுங்கள். இறைவனுக்கு நீங்கள் பூக்களை எப்படி சமர்ப்பிக்கிறீர்கள் என்று எந்த இறைவனும் பார்க்க மாட்டார்.
இங்கே முருகனாகட்டும், சிவபெருமானாகட்டும், விஷ்ணுவாகட்டும், அம்பாளாகட்டும், கணபதியாகட்டும் யாரும் பார்க்க மாட்டார்கள். உங்களுடைய பக்தி எந்த அளவில் இருக்கிறது, உங்களுடைய பக்தியின் உண்மைத்தன்மை, உங்களுடைய சரணாகதி தன்மை எப்படி இருக்கிறது என்று மட்டும்தான் பார்ப்பார்களே தவிர, உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்று மட்டும்தான் பார்ப்பார்களே தவிர இதை பார்க்க மாட்டார்கள். அதனால் மனக்குழப்பமின்றி பூக்களை தாராளமாக எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். கிள்ளியும் பயன்படுத்தலாம், முழுமையாகவும் பயன்படுத்தலாம். அதில் தவறே கிடையாது. இந்த சந்தேகம் உங்களுக்கு இனி வேண்டாம்.